போக்கிரி ராஜா ரஜினி சார் படம் இல்லைங்க, நம்ம ஜீவா, சிபிராஜ், ஹன்சிகாலாம் நடிக்கிறாங்களா, அந்த போக்கிரி ராஜா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசமாக பாண்டிச்சேரியில் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. பிஸியான ஷூட்டு, சூப்பராக வந்துட்டு இருக்கு படம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் பார்த்தீங்கன்னா மாலைபுரத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சி திலீப் சூப்பரன் அதான் மாஸ்டர், அவர் வந்து சிபிராஜ் அப்புறம் ஜீவா சண்டை போடுற சீன் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியோகிராஃப் பண்ணுவாங்கல்ல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 நடிகர்கிட்டையும் ஒரு பிரச்சனையாகி போய் லைட்டாக பட்டுச்சு. யார் மேலே பட்டுச்சுன்னு தெரியல. அதில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் திட்டிருக்காரு, பார்த்து பண்ணுன்னு சொல்லி. அவர் மறுபடியும் திட்ட அப்படியே பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்தி போய் ஒரு குட்டி பிரச்சனையை சண்டையாயிடுச்சு போலுக்கு. எல்லாருமே உள்ளே வந்து தடுத்து, இத்தனைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு மச்சான் மாமா பேசிக்கிறவங்க தான், சண்டை போட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமரசம் பேசி எல்லாம் உள்ளே வந்து 2 hours ஷூட்டிங் நின்றுச்சு. அதுக்கப்புறம் சமாதானமாகி மச்சான் மாமான்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு சண்டை வந்து டக்குன்னு காலி ஆயிருன்னு சொல்லுது. ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் 2 அப்புறம் கவலை வேண்டாம், கோட் 2 படம் முடிஞ்சு கவலை வேண்டாம் வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. அடுத்ததான் வீராங்கிற படத்தலைப்பு, அதே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்தலைப்பில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணதான் முடிவு பண்ணியிருந்தாங்க. பாபி சிம்மா தான் ஹீரோன்னு சொல்லி எல்லா கதை டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா பயங்கர பிஸி. சரின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போதைக்கு அவர் வேணான்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு ஓகே சொல்லிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பிஸி ஆகிட்டார். எல் சார் படம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் சார் படம்னு சொல்லி பயங்கர பிஸி. என்னடா இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டுக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது படம் ட்ராப்னு சொன்னாங்க. சரி, நம்ம உள்ளே போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்போல்லாம் இல்லைங்க, விஷ்ணு சார் வந்து பிஸியாக இருக்காரு, இப்போதைக்கு வேறு ஹீரோ யாரும் நாங்கள் கமிட் பண்ணலை, விஷ்ணு தான் நடிப்பார், பட் அவர் டேட்ஸ் சரியானாலும் தள்ளி போகுது, பட் இந்த படத்தில் அவர் தான் கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. பட் ரசிகர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என்னப்பா சூப்பர் ஸ்டார் தலைப்பு வச்சுட்டீங்க, படத்தை லைட் பண்ணலாமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் 60, விஜய் 59 ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா. இப்போயே பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பரதன் சார் ஏற்க போகிற விஜயோட 60வது படத்தை, அதாவது நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூடுதல் நல்ல விஷயம் என்னென்னா முழு பாட்டு, அதாவது படத்தில் இடம்பெற போகிற 5 பாட்டும் எழுத போகுது நம்ம வைரமுத்து சார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புலி படத்துக்கு வைரமுத்து சார் நிறைய பாட்டு எழுதியிருப்பாரு, பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படத்துக்கும் அவர் எழுதுறதுனால பயங்கர மாசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக மாசாக தான் இருக்கும். ஏன்னா பரதன் சார் டைரக்ட் பண்ணுறதுனால மறுபடியும் ஒரு கமர்ஷியல், ஒரு மாஸ் கமர்ஷியல் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை வைரமுத்து சார் அவர்களும் வந்திருக்காரா, இந்த டைட்டில் சாங் இருக்குது பார்த்தீங்களா, செம மாசாக இருக்கும். இதயத்தில் பற்றி பேச ஆரம்பிச்சாச்சு, 60வது படத்தை பற்றி பேசணும், 59வது தெரிய பற்றியும் பேசலாம். குட்டி மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை. தெரி டீசர் வரப்போகுதுன்னு புலி ஊற கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நியூ இயர் முடிஞ்சு, பொங்கல் முடிஞ்சு, 25th அப்படின்னாங்க, இன்னும் வரல. ஆனால் இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. February 5th பார்த்தீங்கன்னா தெரி டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறை, அதாவது படக்குழு இருக்காங்கல்ல, தெரி படக்குழு, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்முங்க, February 5 வந்து வந்துடும், ரசிகர்கள் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன தான் நடந்துட்டு இருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, படம் ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, டப்பிங் பண்ணி போயிட்டுருக்கு. விஜய் சார் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் மேலே வந்து டப்பிங் பேசி முடிச்சுட்ருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறதுன்னு இப்பயே பிளான் பண்ணிட்டுருக்காங்களாம். எப்படி மாஸ் காட்டுவாங்க போல இருக்குது, வெயிட் பண்ணலாம். பிரசாந்த், அதாவது ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா அவர் நடித்து வெளியாக போகிற சாகசம் படம். படத்தில் வந்து பயங்கர மசாலா ப்ளஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மாஸ் இருக்கும். இத்தனை வருஷம் அவர் வந்து விட்ட ஒரு கேப் வந்து ஒரு படத்தில் நிரூபிச்சிருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உள்ளே இருக்குது. டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மேட்டர் என்னென்னா, படம் வந்து February 5th ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போஸ்ட்லாம் கூட ஒட்டிட்டாங்க, எல்லாமே ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், சாகசம் படம் மாற்ற போகிறாங்க, டைட்டிலே மாற்ற போகிறாங்கன்ட்டாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டு விசாரிச்சா அப்படிலாம் கிடையாது. சாகசம் இருக்கு இல்லையா, அந்த ஹா வந்து சமஸ்கிருத இதை கனெக்ட் பண்ணலாம், அப்படி வச்சு பார்க்கும்போது தமிழ் வார்த்தை கிடையாது. ஸோ நாங்கள் வந்து தமிழ்லேயே பேர் வைக்கணும் அப்படிங்கலாம் அந்த ஹாக்கு பதிலாக காசு எடுத்துட்டோம். அது எடுத்துட்டு சாகசம் அப்படின்னு வச்சுட்டா தமிழ் பேர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரி விளக்கம் கிடையாது இல்லையா, அதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா பேர் மாறல, அந்த எழுத்து மட்டும் மாறி இருக்கு. எனிவே, சாகசம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மணி சார், அதாங்க மணிரத்னம் இல்லையா, எத்தனையோ படங்கள் எடுத்திருந்தாலும் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உண்மை சம்பவம், அதாவது உண்மையான கதாபாத்திரத்தை மையமாக வச்சு படம் எடுப்பார். அதில் ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா 20 படம், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மையமாக வச்சு அந்த கதை ஃபுல்லும் பண்ணியிருந்தார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ சமீபத்தில் அவர் வந்து பெங்களூருக்கு திரைப்பட விழாவுக்கு போயிருக்கார். அப்போ நிருபர்கள் ரசிகர்லாம் கேட்டுக்காங்க, நீங்கள் ரஜினி சாரை வச்சு, அதாவது ரஜினிகாந்தோடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு படம் எடுப்பீங்கலாம் கேட்டதுக்கு, யோசிக்காமல் கண்டிப்பாக நடிப்பேன், அது எடுக்கணும், நான் எடுப்பேன். ஆனால் அந்த கதாபாத்திரம் நடிக்கிற ஏற்ற ஒரு நடிகர் நம்ம இப்போதைக்கு இந்தியாவில் இல்லை அப்படின்ட்டு. உண்மை தானே? ரஜினி சாரை இமிட்டேட் பண்ணி யார் நடிக்க முடியும்? கஷ்டம் தான்.
நயன்தாரா நான் சொல்லவே தேவையில்லை, இப்போதைக்கு டாப் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் அவங்க தான் கோலிவுட்டில். என்ன இப்போ மேட்ருனா, அவங்க வந்து இப்போ சமீப காலமாக பெரிய நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கிறதில்லை. ஏன்னு சொன்னால் நடிச்சோம்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட கதாபாத்திரம் ரொம்ப கம்மியாயிரும், நான் சும்மா ஒரு லைட்டாக வந்துட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் கதாபாத்திரமாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. இது என்ன மேட்ருனா, இப்போ 400 ரவுடி தான் ஹிட் ஆச்சு இல்லையா, அதில் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நடிச்சிருப்பாங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி. இப்போ அடுத்த படத்தில், அதாவது ஃபியூச்சரில் சிவகார்த்திகனோட சேர்ந்து ஜோடி சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு ரூமரான்னு தெரில. ஆனால் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன மேடம் நீங்கள் சிவகார்த்திகனோட சேர்ந்து நின்னீங்கன்னா அக்கா மாதிரி இருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் கிடையாது, இதே மாதிரி ஹன்சிகாவோட சேர்ந்து நடிக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் அவருக்கு தெரில, என் கூட நடிக்கும் போதும் நான் அதுக்கேற்ற மாதிரி நடிப்பேன், ஜெய் கூட நடிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்கிட்டேன், 400 ரவுடிதானில் வந்து சின்ன பொண்ணு மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்கிட்டேன், ஸோ சிவகார்த்திகனோட சேர்ந்து நடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? இதுக்கு பேர் தான் கான்ஃபிடென்ட்.